ஆசீர்வாதங்கள் சமாதானம் அலங்காமல் நமது காரியத்தை தியானிக்கப்பட்டோம். சங்கீதம் 34 போராட்டத்தில் போது அவன் சொல்ல இப்போ சொல்லு நீ சொல்லு நீ சொல்ல நீங்க சொல்லுக்கு வேண்டியிருக்கு. இப்போ சொல்லுங்க வீட்டில் சொல்லு, நாட்டில் சொல்லு, தேவ சமூகம் இவங்க சமூகம் வீட்டில் நல்லா சொல்லிருக்க, நாட்டிலேயே நல்லா சொல்லிருக்க, தேவ சமூகத்தில் வந்து இது சொல்லக்கூடாது. அவருடைய பிரசனத்தை தான் சொல்லக்கூடாது. இருக்கிறீங்களா? சங்கீதம் 35 அதுல 19-20 வசனங்களை பாருங்க. 19-20 வசனங்களை பாருங்க. நீதிமானுக்கு வரும் விருப்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவனை எல்லாவற்றையும் நிறுத்து அவனை விடுவிப்பார், அவனுடைய எலும்புகளை காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முடிக்கப்படுவதில்லை. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்குமா? அநேகமா இருக்கும். யார் அந்த நீதிமான்? உங்களுக்கு வர துன்பங்கள் எப்படி இருக்குது? ஒரு துன்பம் வந்து அது தீர்வுகளுக்குள்ள இன்னொரு துன்பம், துன்பத்துக்கு மேல துன்பம். அம்மாவா இல்லையா? துன்பத்துக்கு மேல துன்பம். இது எல்லாமே மாறப்போகிறது. இன்பத்துக்கு மேல இன்பமா? நீதிமொழிகள் 11:8 நீதிமான் இக்கற்றில் நின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்துல துன்மார்க்கன் வருவான். டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுவாருங்க. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். நீதிமான் இக்கத்துல இருந்தான், அந்த இக்கத்துல தான் வேலை செஞ்சுவான், விடுவிக்கப்பட்டுருவான். அந்த இடம் காலியா இருக்குல்ல, அந்த இடத்துக்கு யாரும் வேலை செஞ்சுவாரு, துன்மார்க்கனை உணர்ந்து போட்டுருவாரு. அதனால கவலைப்படாதீங்க. எவ்வளவு துன்பங்கள் வருகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் எவ்வளவு துன்பங்கள் வருகிறது. இந்த துன்பங்களை நான் இன்பங்களாக மாற்றுகிறவர்களோடு துன்பங்களை மாற்றும் என்று உங்களை விடுவிக்கிறதற்காக கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் என்று அநேகமான துன்பங்கள், இந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நின்று அவங்களை விடுவித்திருக்கிறார். அவங்களை விடுவிப்பார் சொல்லப்பட்டிருக்கிறார். தெய்வமா எதிர்த்து ஏற்றுக்கொண்ட நீங்கள் தான் அந்த நீதிமான்கள். நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு வரும் துன்பங்கள் எப்படி இருக்குமா? அநேகமாயிருக்கும். ஏக துன்பங்கள் பாருங்க. பாருங்க என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் அநேக துன்பங்கள் வரும் இல்லையா? அநேகம் சொன்னா அதுக்கு ஒரு எண்ணிக்கை கொடுக்க முடியுமோ?
சொல்லுங்களேன். எண்ணிக்கை கொடுக்க முடியாது. எண்ணிக்கை கொடுக்க முடியாது. எண்ணிக்கை கொடுக்க முடியாத எத்தனை துன்பங்கள் வந்தாச்சு எல்லாவற்றையும் பாராம் அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அந்த சொல்லுக்கு அவர் நம்முடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார். அவைகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. அவைகள் ஒன்றும் என்ன செய்யவில்லை, முறிக்கப்படாது. துன்பங்கள் அநேகமாக இருக்குமானால் அவைகள் எல்லாவற்றையும் நின்று உங்களை விடுவிப்பார். நீங்களும் நானும் செய்வது அவரை சார்ந்து கொண்டாடுவோம். அவரை சார்ந்து கொண்டாடுவோம். அவரை சார்ந்து கொள்வது அவரை அனுப்பிக்கொள்ளும். அவர்கிட்ட நீங்காக இருந்தால் போதும். அவர்கிட்ட நாங்க நீங்காக இருந்தால் போதும். அவர் எல்லாவற்றையும் உங்களை விடுவிப்பார். அதான் அநேக துன்பங்கள் வந்தாலும் அவருக்கு அது பெரிய விஷயமே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார், உங்களை விடுவிப்பார். அதற்கு நீங்க செய்ய வேண்டிய, நாம செய்ய வேண்டிய உதவி இருக்காது. அவர் நாம் சார்ந்து கொண்டால் போதும். அவர் நம்ம சார்ந்து கொண்டால் போதும். துன்பங்கள் எல்லாவற்றையும் அவர் நம்மை உங்களை விடுவிப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லா துன்பங்களும் வந்து இதுவரை விடுவித்து கொள்கிறார் இல்லையா? விடுவிப்பார். என்றும் மாறார். நேற்று இன்றும் என்றும் மாறார். காட்டுல ஒரு மான், அந்த மானை ஒரு வேடன் என்ன செய்யறது சொன்னா அம்பியான புரிவு இருக்கு. ஓடித மான் ஓட முடியாம தவிக்குது. ரொம்ப மானுடைய வேகம் தெரியும். அந்த மான் வந்து கொஞ்சம் சும்மா ஓட முடியாது. பின்னால அம்ப எய்கிறதுக்காக குறிப்பார்த்து கொடுக்குறான் வேடன் மானுக்கு. அந்த பக்கம் பார்த்தா ஒரு புலி அங்க இந்த பக்கத்துல பெரிய காடு. அந்த காடை பார்த்தா அந்த காட்டுல எரிஞ்சிட்டு இப்படிப்பட்ட இக்கட்டான நிலை இந்த மான், இப்படிப்பட்ட துன்பமான நிலை இந்த மான். அப்போ இந்த அந்த சமயத்துல இந்த மான் வந்து குடிப்பட வேண்டிய ஒரு டைம் குடிப்பட வேண்டிய போட முடியல. குடிப்பட வேண்டிய அவங்க குட்டி ஏன் எடுக்கணும். பின்னால பார்த்தா வேடம் வச்சிருக்கிறான். இந்த பக்கத்துல புலி, இந்த பக்கத்துல காட்டுல தீரிது, போட முடியாத நிலைமை. மான் இது எல்லாமே எதையுமே பார்த்தாங்க. குட்டியை ஈடு எடுத்துச்சு. குட்டியை ஈடு எடுக்கிறது தோணோட இந்த வேடம் பார்த்தான். சொல்லக்கூடாது சொல்லிட்டு அப்படியே அந்த குருவி நம்ம அப்படியே திரும்பி புலிக்கு நேரம் அந்த அம்பை என்ன செய்யறான், வழினான். இந்த அம்பு போய் புலியை தாக்கணும்னு இந்த புலி என்ன செய்யணும்னா மனுஷனை கண்ட ஆரம்பிச்சு, வேடம் கண்ட ஆரம்பிச்சு. அந்த புலியினுடைய கையிலிருந்து ஒரு மாணவன் செஞ்சிருச்சு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வானத்துல ஒரு இடி முழக்கம் வந்து ஒரு பெரிய மழை. அந்த டைம்ல பெய்து அந்த கால் குட்டியை அணைச்சிருச்சு. இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்குள்ள மான் தன்னுடைய குட்டியை அந்த காட்டுக்கு பாருங்க. சூழ்நிலைகளை பார்க்காமல் நாம் செய்ய வேண்டிய அந்த கடமை, அந்த வேலை
மான் செய்தது படைத்த தேவனை மானுக்கே ஒரு இறக்கம் பாராட்டுவார். மானே 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 நீதி மானே, உங்களுக்கு அவர் இறக்கம் செய்யாமல் இருப்பாரா? உங்களை உங்க துன்பத்திலிருந்து விடுவிக்காமல் இருப்பாரா? மானே நீதிமானே, உங்களை எல்லா துன்பங்களிலும் நின்று உங்களையும் அவர் விடுவிப்பார். மானுக்கே ஆண்டவர் இரக்கம் செய்வார். நீதி மானுக்கு எவ்வளவா இரக்கம் செய்வார்? நீங்கள் செய்ய வேண்டிய அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற கடமை, அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற கிரியை செய்வதே ஒரு நாள் அவரை சார்ந்து அவருடைய பலனை பெற்று அவரை சார்ந்து அவருடைய பலனை பெற்று அவர் தருகிற அந்த பலனை கொண்டு நீங்க செய்ய வேண்டிய கிரியைகள் அந்த பூமியில செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில வருகிற எல்லா துன்பங்களிலும் நின்று அவர் உங்களை விடுவிப்பார். வாழ்க்கையில வருகிற எல்லா துன்பங்களிலும் நின்று அவர் உங்களை விடுவிப்பார். சொல்லப்படாதீர்கள். எவ்வளவு துன்பங்கள் பெருகினாலும் தாழ்மை, எவ்வளவு துன்பங்கள் பெருகினாலும் தாழ்வாயில்லை, அவை எல்லாவற்றிலும் அவர் என்ன செய்கிறார்? நிற்கிறார். துன்பங்கள்ல அவர் நிற்கிறார். வரும் துன்பங்கள்ல அவர் நிற்கிறார். மனுஷன் ஓடி போயிடுவான், அம்மாவா இல்லையா? இன்பம் இருந்துச்சுன்னா மனுஷங்க இருப்பாங்க, இன்பத்துக்கு மனுஷங்க தேடுவாங்க, இன்பத்துக்கு நம்மளை விட்டு ஓடி போயிடுவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா எல்லா துன்பங்களும் அவர் நிற்பார் என்று விடுவிப்பார். எனக்கு ஒரு தீர்மானம் துன்பங்களை பார்த்து நான் சோர்ந்து போக மாட்டேன். துன்பங்களை பார்த்தினாலே சோர்ந்து போக மாட்டேன். வேண்டும் 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 கர்த்தரை சார்ந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பலனை பெற்று, ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய பலனை பெற்று நான் எனக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற கிரியைகளை செய்வேன். அவரை சார்ந்து அவர் எனக்கு கட்டளையிட்டிருக்கிற கடமைகளை நான் செய்வேன். நீங்க செய்வது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அப்பிரயோசன ஊழியக்காரன் எங்கள் கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், ஒன்று பொதுவான ஊழியக்காரர் எங்கள் கடமை மாத்திரம் செய்தோம். அதற்கு சோதனம் நாங்க என்ன செய்ய முடியுமா? ஒவ்வொரு ஆராதனை வீட்டுல போய் ஜோம் பண்ணுவோம். என்பதே பிரயோஜனமான ஊழியக்காரர், நீர் தந்த பலனை நீர் தந்த கடமையில செய்திருக்கிறப்பா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் எங்கள் கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுகிறேன். அந்த கடமை செய்வதற்கும் ஒரு பலன் பார்த்தீங்களா? அந்த பலனை அவர் தான் கொடுக்கிறாரு. அதே இன்னைக்கு கொடுத்து எந்த பலனை கொடுத்து கடமை அதான் உங்களுக்கும் தேவையான, உங்களுக்கு அதான் தேவையான ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவருடைய பலனை பெற்று உங்க வாழ்க்கையில அவர் நியமித்திருக்கிற கிரியைகளை செய்துகொண்டே இருங்கள். வரும் எல்லா துன்பங்களையும் நின்று அவர் வரும் எல்லா துன்பங்களிலும் நின்று அவர் உங்களை விடுவிப்பார். எல்லாவற்றையும் சோர்ந்து போகாது. என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் சொன்னார்.
ஏனென்றால் நான் 100 வெற்றிகளை கண்டவன் அல்ல. ஏனென்றால் நான் 100 வெற்றிகளை கண்டதினால் அல்ல, 1000 தோல்விகளை நான் கண்டவன் அப்படிங்கிறேன். என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏனென்றால் நான் 100 வெற்றிகளை கண்டவன் என்பதனால் அல்ல, 100 தோல்விகளை கண்டவன் தான். 1000 தோல்விகளை கண்டவன் தான். அது யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த பெரிய மனிதன் மாமனிதன் யார் தெரியுமா? பார்த்தீங்களா? விளக்கு பல்ப், கரண்ட் பல்பை கண்டுபிடிச்சது தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு இந்த வார்த்தையை. இப்ப நம்ம இதை போல யோசிக்கலாம் இல்லையா? என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் நான் என்ன செய்ய பண்ணேன்? உண்மை சார்ந்து பெருமை பெற்று சோர்ந்து போகக்கூடாது, அவனை சார்ந்து போகணும். சோர்ந்து போகக்கூடாது, அவனை சார்ந்து போக வேண்டும். இயேசுவை சார்ந்து போக வேண்டும். அந்த பழகுங்க, அந்த பழகுங்க, அவர்களை பலப்படுத்துவார். வரும் எல்லா துன்பங்களிலும் நின்று அவர்களை விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பேசுறீங்க நான் உங்களை சார்ந்து ஜெயம் எடுப்பேன். உங்களை சார்ந்து நீருக்கு நேரத்திற்கிற கிரியைகளை நான் செய்து முடிப்பேன். நான் ஒரு தீர்மானம் எடுப்பேன். சார்ந்து எனக்கு நேரத்திருக்கிற கடமைகளை நான் சபையாய் செய்க. நான் வந்தேன். எனக்கு வரும் எல்லா துன்பங்களிலும் வென்று என்னை விடுவித்து நான் அறிந்து கொண்டேன். எந்த மனுஷனாலையும் எந்த சக்தியாலையும் உங்களுக்கு வரும் துன்பங்களை நின்று உங்களை விடுவிக்க முடியாது. உங்களுக்கு வரும் துன்பங்களை எல்லாவற்றையும் நின்று உங்களை விடுவிக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு வரும் எல்லா துன்பங்களிலும் நின்று உங்களை விடுவிக்க ஒருவர் இருக்கிறார். அவனே உங்களை உண்டாக்கி அழைத்து நடத்தி கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.